வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க கம்யூனிட்டி சார்ந்து அங்க யூரோப்ல, இப்ப இங்க இல்ல, அங்க யூரோப்லயும் நிறைய தமிழ் திறனைகள்லாம் இருக்காங்களா, அவங்க சார்ந்த அவங்க வாழ்வியெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போறோம், நல்ல லைஃபை கொண்டு வந்துட்டோம், எல்லாமே இருக்கு. இருந்தாலும் மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வந்துச்சு. அப்ப நான் வந்து சரி ஓகே, மீண்டும் யார்ட்டையாவது கொஞ்சம் நெருங்கி பழகுவோம், அந்த பயத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு பழகுவோன்னு நான் தான் மனக்கதவை திறந்தேன். ஸோ அந்த ஒரு லைஃப் எப்படி ஆரம்பிச்சு? ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் அந்த காதலே வேணான்னு ஒரு முடிவு எடுத்து நீங்க ஒரு விஷயம் வந்து எடுத்திருக்கீங்களா? அதுக்கப்புறம் திருப்பி இந்த காதல் வாழ்க்கைக்குள்ள போகும்போது அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு? என்ன ஒரு புதுசா வந்து நீங்க ஃபீல்? நான் என்ன மாத்திக்கிட்டேன், சீரியஸா சொன்னா நான் தான் என்ன மாத்திக்கிட்டேன். ஏன்னா முதல்ல நான் வந்து ரொம்ப கேர் எடுப்பேன், ரொம்ப அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழைவேன், அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் யோசிப்பேன். இப்போ வந்து ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ல நான் என்னென்ன தவறு செஞ்சனோ அது எல்லாத்தையும் நானே ஃபர்ஸ்ட் திருத்திட்டு கொஞ்சம் என்ன நானே கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாம, ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காம. முதல்லாம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஏதோ இது உலகமே முடிய போற பிரச்சனை மாதிரி பெருசாக்குவேன். இப்பெல்லாம் அதை ஈஸியா விட பழகிட்டேன். அது எனக்கு நல்லா இருக்கு, ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் இல்லையோ, எனக்கு அது ஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதியா இருக்கேன். அதுதான் நான் மாத்திக்கிட்டேன். அவங்க மாத்துறாங்களோ இல்லையோ, நான் மாத்திக்கிட்டேன்.